மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்டமாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதி உட்பட 142 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. அதில் 93.19% வாக்குகள் பதிவாகின. இரண்டாவது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்தார். அனல் பறந்த பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. 142 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் மொத்தம் 3,21,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலையொட்டி மத்திய படைகளின் 2,321 கம்பெனிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து இதுவரை மொத்தம் 510 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இரண்டாம் கட்டமாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போட்டியிடும் பவானிபூர் தொகுதி உட்பட 142 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் 152 தொகுதிகளில் முதல்கட்ட தேர்தல் கடந்த 23ஆம் தேதி நடந்தது. அதில் 93.19% வாக்குகள் பதிவாகின. இரண்டாவது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தான் போட்டியிடும் பவானிபூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து தீவிர பிரச்சாரம் செய்தார். அனல் பறந்த பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. 142 தொகுதிகளில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் மொத்தம் 3,21,00,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தலையொட்டி மத்திய படைகளின் 2,321 கம்பெனிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து இதுவரை மொத்தம் 510 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.